வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி. வாழ்க புரட்சித் தலைவர் புகழ், வளர்க பக்தர்களின் பணி. எம்ஜிஆர் பக்தர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக சிவபெருமாள். உலகம் முழுவதும் உள்ள எம்ஜிஆர் பக்தர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், 40 ஆண்டு கால பக்தர்களின் நிகழ்ச்சியில் இதுவரை கழக பொதுச் செயலாளர்கள் கலந்து கொண்டதில்லை. இந்த மாபெரும் வாய்ப்பு மறு வெளியீட்டில் உலக வரலாற்றில் இதயக்கனியின் 225வது வெற்றி விழாவை முன்னிட்டு அரிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை உலகெங்கும் வாழும் தலைவரின் பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வாறு என்றால், 17/2/26 செவ்வாய் அன்று வருகை புரிய உள்ள மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வருகை புரியும் போது பக்தர்கள் மொத்தமாக நின்று கொண்டு வாழ்க புரட்சித் தலைவர் நாமம் என்ற கோஷம் விண்ணை பிளக்க வேண்டும். அக்கோஷத்தின் மூலமாக தலைவரின் புகழுக்காகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பறைசாற்றி தலைவரின் ஆன்மா பல ரூபத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நிரூபித்தால் மட்டுமே நம்முடைய கோரிக்கைகளான தலைவரை பேனரில் பெரிதாக போட வேண்டும், தலைவரின் பெயர்களில் பல அடையாள சின்னங்கள் உருவாக வேண்டும் என்ற கோரிக்கைக்கு வருங்கால முதல்வர் செவி சாய்ப்பார்கள். இதை விடுத்து ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் பதிவிட்டு கொண்டு இருப்பது பெரிய விஷயம் அல்ல. நேரில் செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும். தேர்தல் சமயம் என்பதால், நேரமின்மை காரணத்தால் வேறு தேதி இல்லாததால் வரும் செவ்வாய்க்கிழமை 17/2/26 அன்று சட்டசபை கூடும் நாளில் அனைத்து எம்எல்ஏக்களும் இங்கு இருக்கும் அரிய சந்தர்ப்பத்தால் இந்த வாய்ப்பை நமக்கு பொதுச் செயலாளர் வழங்கியுள்ளார்கள். தலைவரின் புகழ் உலகெங்கும் இன்றும் வீசிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டே இதயக்கனியின் 225ஆம் நாள் வெற்றி விழா. இவ்விழாவிற்கு மதிப்புக்குரிய வடசென்னை தெற்கு மேற்கு கழக மாவட்ட செயலாளர் அண்ணன் பாலகங்கா அவர்கள் பெரிதும் உதவி புரிந்துள்ளார்கள். மறுபக்கம் பொதுச் செயலாளரின் வருகைக்காக ஒரு நாள் முழுவதும் ஆல்பர்ட் தியேட்டரில் வேறு படங்கள் ஒளிபரப்பாமல் இதயக்கனி விழாவிற்காக பெரும் மனதுடன் ஆல்பர்ட் தியேட்டர் நிர்வாகம் இசைந்துள்ளதையும் நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. இப்படி அனைத்து சந்தர்ப்பங்களும் இறைசக்தி டாக்டர் புரட்சித் தலைவர் அருளால் நமக்கு இப்போது கிடைத்துள்ளது. இதை நாம் தலைவரின் ஒப்பற்ற புகழுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்விழா தனிப்பட்ட எந்த நபரின் புகழுக்கான விழா கிடையாது. முழுக்க தங்களின் புகழ் சம்பந்தப்பட்ட விழா. இதில் உழைப்பு மட்டும்தான் பக்தர்களின் பணி. இப்பணியை ஒருங்கிணைப்பு என்ற அமைப்பின் பெயரில் நிறைவேற்றுகிறோம். ஆனால் அதன் சாராம்சம் பக்தர்கள் குழு என்ற புரட்சித் தலைவரின் ஆன்மாக்கள், இந்த ஆன்மாக்கள் புரட்சித் தலைவரின் ஆன்மாக்கள் கலந்துள்ளது என்பதை கழகத்திற்கும் உலக மக்களுக்கும் எடுத்துக்காட்ட வேண்டிய அருமையான சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்துள்ளது. இதை அனைத்து பக்தர்களும் அன்று ஒரு நாள் மட்டும் அமாவாசை திதி கொடுக்க வேண்டும் என்று தவிர்க்காமல் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். பொதுச் செயலாளர்கள் வருகை புரிந்து முதல் பாட்டை பார்த்துவிட்டு விழா மேடையில் 4 நபர்கள் கேடயம் வழங்கி உரையாற்றுவார்கள். மொத்தமே அரை மணி நேரம்தான். ஆனால் அந்த அரை மணி நேரம் என்பது அகில உலகத்திற்கும் சென்றடையக்கூடிய பொன்னான நேரம். இந்த நேரத்தை எந்த சலசலப்பும் இல்லாமல் பயன்படுத்தி கொண்டு பக்தர்களின் பலத்தை நிரூபிக்க வேண்டும். இருந்தாலும் காலம் குறுகியதாக உள்ளதால் புதுமையான ஒரு வகையை கையாள்வோம். அதாவது தமிழகம் உள்ள அமைப்புகள் உள்ள தங்கள் லெட்டர் பேடிலோ அல்லது ஒரு வெள்ளை பேப்பரிலோ எடுத்துக்கொண்டு இறைசக்தி புரட்சித் தலைவரின் புகழ் பரப்ப இதயக்கனி வெற்றி விழாவுக்கு வருகை புரியும் பொதுச் செயலாளர் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம் என்றும் எனக்கோ அல்லது சிடிடிவி ராஜிக்கோ அனுப்பிவிடுங்கள். இதை அனைத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து ஒப்படைத்துவிட்டு இவ்வளவு பக்தர்களும் கழகத்திற்காக எந்த சுயநலமும் பாராமல் பாடுபடுகிறார்கள் என்பதை எடுத்து காட்டலாம். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தலைவரின் பக்தர்கள் அனைவரும் நம் கழகத்தின் சொத்து, எந்த பிரதிபலனும் எதிர்பாராத அப்பாவிகள், கழகத்தின் ஆணிவர்கள் என்று கூறியுள்ளார்கள். இவை அனைத்தும் விஷயம் தெரியாமல் அண்ணன் அவர்கள் கூறுவதற்கு சாத்தியமில்லை. உள்மனதில் இருந்து வந்த வார்த்தைகள். அந்த காரணத்தினால்தான் தேர்தல் சமய இக்கட்டான சூழ்நிலையும் தனி அறையில் எங்களுடன் மகிழ்ச்சியுடன் உரையாடினார்கள். ஆகவே தலைவரின் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் வருகை புரிந்து சிறப்பிக்க வேண்டும். தலைவரின் புகழ் உலகெங்கும் பட்டொலி வீசி பறக்க வேண்டும். இந்த தருணத்தில் படத்தை வெளியிட்ட இதயக்கனி திரைப்பட குழுவுக்கும், சிடிடிவி ராஜுவிற்கும், ஆல்பர்ட் தியேட்டர் நிர்வாகத்திற்கும், சத்யா மூவிஸ் நிர்வாகத்திற்கும், எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக
நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. சிவபெருமாள் எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்.